Hi viewers, இது உங்க Vjaskitchen தமிழ். நான் சத்யா, இது நம்ம அம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு பாதுஷா செய்ய போறோம். ஆமா, இன்னைக்கு கோதுமை மாவுல பாதுஷா செய்யறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1/2 கிலோ நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம். 200 கிராம் சர்க்கரை பாகுக்கு, இது ஒரு 4-5 ஏலக்காய் பாகு தட்டி போடுறதுக்கு. இது வந்து நெய் போடணும். இந்த நெய் வச்சுக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு லைட்டாக, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு மிக்சிங் பவுலில் நம்ம அந்த மாவை போட்டுக்கலாம். தனியத்துக்கு மாவு சேர்த்துட்டு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்தோம்னா நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறதுக்கு. அதனால லைட்டாக ஒரு பிச்சு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக வரத்துக்கு ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு. மாவு நல்லா கலந்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லா இடமும் பரவுற மாதிரி நம்ம உப்பும் சோடா உப்பும் இதில் சேர்த்துட்டோம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு, நீங்கள் நெய் வேணா நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் போட்டுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சப்பாத்தி மாவு நல்லா கணிற மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். மாவு பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். இந்த பக்கத்துக்கு நம்ம மாவு கடைஞ்சி வச்சுக்கணும். கடைஞ்சிட்டு பார்க்கணும் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இந்த எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கோம் 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். பாதுஷா பாகுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு பாத்திரம் அடுப்பு வச்சுக்கலாம். கப்பால் ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டுருவோம். ஒரு 1/2 லிட்டர் போதுமாம்மா? ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. இது சக்கரை பாகு காய வைக்கிறதுக்கு இல்லைம்மா? ஆமாம், 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகணுன்னு நம்ம சர்க்கரையை அதில் கலந்துக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். பால் சக்கரை ஒரு எவ்வளோம்மா? 200 கிராம். நம்ம பாகுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். எவ்வளோ அவங்க செய்கிறாங்களோ செய்கிறது பொறுத்தது. இப்போ ஸ்வீட்டுக்கு நம்ம 1/2 கிலோ போட்டுறதுனால இப்போ நம்ம 200 கிராம் சக்கரை போட்டு, ஸ்வீட்டு அதிகமாக தேவைன்றதை அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பி பதம் வரணும். இது நல்லா கொதிச்ச உடனே அது நம்ம வந்து கை வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுக்க மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கா. இப்போ நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு பாதுஷாக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு ரவுண்டாக நம்ம செஞ்சு வச்சுக்குவோம். பாருங்க, பக்குவம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக பாதுஷா கிடைக்கும். இப்போ நம்ம உருட்டும் போது நல்லா இப்படி பண்ணி வெடிப்பு இல்லாமல் பண்ணும்போது, நம்ம பொரிக்கும் போது வெடிப்பு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எல்லா உருண்டைகளும் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி டிசைன் போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக இது மாதிரி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை இல்லையா? கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் டிசைன் வேணாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இல்லையா? அந்த போக்ஸ் கரண்டி இருக்கு இல்லையா? அந்த கரண்டியில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க பொரிக்கிறதுக்கு. சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இது வந்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் தெரியுதுங்களா? இந்த மாதிரி தெரியணும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம், இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த மாதிரி இருந்தால் பாதுஷா நம்ம எடுத்து வைக்கும்போது அது மேலே ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பூத்து நல்லா இருக்கும். இது இருக்கணும் கம்பி பதம். இதுதான் ஒரு கம்பி பதம்ன்றது இதுதான். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாசனைக்கு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? ஏலக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் வாசனையாக. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நாங்கள் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்குறோம். இப்போ தேவைன்னா உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ, ரீஃபைண்ட் ஆயிலோ எது இருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாதுஷாக்கு. என்ன ரொம்ப காய வைக்கணுமாமா? அப்படிலாம் இல்லைல்ல, லோ ஃப்ளேம் இருந்தால் போதும். மீடியம் தான் காயலாம் எண்ணெய். அப்புறம் வந்து உள்ள மாவு வந்து வேகத்துக்கு நல்லாயிருக்கும். இன்னும் வேகும். பொரிக்கும் போது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மாவு உள்ளே வேகத்துக்கு சரியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நிறைய மேலே மட்டும் தீஞ்சு போயிடும், உள்ளே மாவு வந்து வேகாமல் இருக்கும். பார்த்தீங்களா? கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சா? கலரு இந்த மாதிரி ப்ரௌனாக வரும்போது இது வெந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து போடுங்க.
இந்த மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5-6 கூட நீங்கள் போடலாம். நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை பொறுத்துது. அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கூட ஒட்டாது. ஒட்டுமேலேருந்து ஒரு கவலை இல்லை, பயமே வேணாம். புதுசாக செய்கிறவங்க கூட இது செய்யலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிச்ச பாதுஷாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சக்கரை பாகில் போட்டு முக்கிட்டு ஒன்று ஒன்றா அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம ஒன்று ஒன்றா முக்கி இந்த மாதிரி ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பாகு நல்லா காஞ்சி நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும். சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இந்த அப்பளை இடிக்கில் வச்சு முக்கி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். மாவுல பாதுஷா செஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு போயிட்டு நம்ம கடையில் வாங்கணும்னு தேவை கிடையாது. எல்லார் வீட்லேயுமே கோதுமை மாவு இருக்கும். இதை வச்சு நம்ம வீட்டில் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாதுஷா உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதான். இப்போ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.